டேய் முரளிகிருஷ்ணா, நீ நாடகமாட ஆடுற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்துட்டு செம்ம கோவத்தோட வந்து போதுனா இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அஞ்சலி வந்து போதுனா சுத்தமாக வந்து போதுனா இந்த முரளிகிருஷ்ணன் ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னா கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க அப்படின்றது தெரியும். இப்போ கண் கூட எல்லாத்தையுமே பார்த்தாங்க. அதாவது இங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து போதுனா கண் கூட பார்த்தாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து போதுனா இந்த ஒரு விஷயத்துல ஏன் வந்து இவங்க இப்படி அசால்ட்டாக விட்டாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து இப்போ சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து இப்போ இந்த முரளிகிருஷ்ணன் ஜூஸ் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து இந்தாங்க அம்முமா, இதை குடிங்க அம்முமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த முரளிகிருஷ்ணன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த ஒரு டைம்ல வந்து இப்போ நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியும் வந்து இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் முரளிகிருஷ்ணன் வந்துட்டு ஏற்கனவே சும்மாவே வந்து இப்போ எந்த அளவுக்கு ஆக்டிங் போடுவான் அப்படின்றது எல்லாமே தெரியும். அதுலயும் இப்போ வந்து இப்போ நமக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டு இதெல்லாம் தப்பிப்பான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். அதாவது ஆல்ரெடி தப்பிச்சிட்டான். ஆனால் இப்போது நம்ம இவங்களுக்கு ராகவுக்கு இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போவே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்டா, நான் என் அக்காவுக்காக மட்டும்தான் வந்து இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கேன், இல்லைனா கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எப்போவோ அடிச்சு வந்து இப்போ என்ன கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட ராகவ் வந்து இப்போ என்ன இருந்துட்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீக்கிரமாக இந்த முரளிகிருஷ்ணனோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.